இல்ல ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் குடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 இயர்ஃபோன் குடுத்துருந்தாங்க. அந்த இது மானிட்டர் பண்றதுக்கு நம்ம பேசும்போதே எவ்வளோ கிளியரா இருக்குன்னு நம்மளே கேட்டுக்க முடியும். அந்த மைக்ல கனெக்ட் பண்ணிட்டு பேச பேச ரெக்கார்ட் ஆகும்ல, அந்த ரெக்கார்டிங் லைவ்ல கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு 2 ஹெட்ஃபோன், அது வைட் மஃப் 2 குடுத்துருந்தாங்க. அது வந்து அந்த ரொம்ப காத்துல போயிட்டு ரொம்ப சவுண்ட்ல போயிட்டு பேசினோம்னா, அந்த காத்து சவுண்ட்லாம் இல்லாம பார்த்துக்கிறதுக்கு இந்த வைட் மஃப் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர் நெறைய ஒயர் குடுத்துருந்தாங்க. இது வந்து யூஎஸ்பி டூ டைப் சி 2 ஒயரு ஒரே இதில் ஜாயிண்டாக இருக்குது. எதுக்குன்னா அந்த 2 இது சார்ஜ் போடுறதுக்கு அட் அ டைமில் 3மே நீங்கள் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும். அதனால இந்த டுவல் ஒயர் குடுத்துருந்தாங்க. இது வந்து ஐஃபோன் டூ டைப் சி கனெக்டர். இது வந்து லைட்டனிங் கேபிளோட இருக்குது. இது வந்து ஐஃபோனுக்கு மைக் யூஸ் பண்ணோம்னா அதுக்கான ஒயர் இது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஒன்று வந்து டைப் சி டு டைப் சி, இன்னொன்று வந்து டைப் சி டு அந்த ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டிஎஸ்எல்ஆருக்கு, அதே மாதிரி இன்னொரு ஆக்ஸ் கேபிள் டு டைப் சி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருந்தாங்க, நார்மல் மொபைலுக்கு. அதுலேயே ஃபோனுன்னு போட்டிருக்கும், ஒன்று வந்து கேமரான்னு போட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா